ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி கிரியேஷன்ஸ். நம்ம சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிள் அண்ட் ஈஸி பருப்பு சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிடைக்காத நல்ல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். தக்காளி, ஒரு 2 தக்காளி சின்னது, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், கத்திரிக்காய் 1, முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய், கொத்தவரங்காய் கொஞ்சம் ஒரு 50 கிராம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு, புளி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது போதுமானதாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் எண்ணெயில் வதக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இதில் காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு காய்கறிகள் தான் நான் சேர்த்துருக்கேன். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்தா அது டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு 4-5 காய். இன்றைக்கி எனக்கு வாழைக்காய் கிடைக்கல, அதனால் நான் யூஸ் பண்ணலை. அது போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும், ஸ்மெல் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும் நல்லா. பட் காய்கறிகள்லாம் ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா திரும்பவும் நம்ம குக்கரில் தான் ரைஸோடு சேர்த்து ஒன்றா விட்டு வேக விட போகிறோம். அதனால் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு காயை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூட அடுத்ததாக பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கத்திரிக்காய் கொஞ்சம் வதக்குனதும் உருளைக்கிழங்கு. ஸோ காய்கறிகள்லாம் அடுத்தடுத்து நம்ம வரிசையாக சேர்த்துடலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக அதை வதக்க போகிறதில்ல. முருங்கைக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வதக்கும் போதே நம்ம இது கூட காய்கறி டேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் பொடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் அது மாதிரி வச்சுருந்தாலும் அது போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மிளகாய் பொடி இந்த மசாலாவோட வாட போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அந்தளவுக்கு போதும் நமக்கு. ஸோ இப்போ வதக்கி வச்சுருக்கிறத நம்ம ரைஸோடு சேர்த்து குக்கரில் வைக்கணும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் 4 டம்ளர் கணக்கு, இதில் 3 டம்ளர் ரைஸு, 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி காய்ச்சி இல்லையா, அதை 1 டம்ளர் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக 2 பங்கு தண்ணி விடுவோம் இல்லையா, இப்போ நான் 4 டம்ளருக்கு 8 டம்ளர் ப்ளஸ் 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சாதம் கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் குலைவாக இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாவை அரிசி கூட நான் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்தாச்சு. குக்கரில் வச்சு நம்ம இதை விசில் விட்டு எடுத்துடலாம். நார்மலாக எப்பயும் போல் விசில் விட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம தாளித்து விடணும். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினோடனே மிளகாய் வத்தல், காரத்துக்கு 2 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் தாளித்து நல்லா கிண்டி விட்டுட்டு ரைஸ் விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிச்சிருக்க கலவையை அந்த சாதத்தில் நம்ம சேர்த்துட்டோம்னா சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்டியான ஹெல்த்தியான சாம்பார் சாதம். நாங்கள் பருப்பு சாதம்னு சொல்லுவோம், இல்லை கூட்டாஞ்சோறுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. நம்ம சாப்பிட்றதுக்கு தாளித்து விட்டாச்சு. சாதம் கொஞ்சம் குலைவாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே வாசம் சும்மா ஜம்முன்னு வருது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ் வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி வச்சுருக்கேன். எந்த சைட் டிஷ் நம்ம சாப்பிட்டாலும் ஃப்ரை வச்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும். ஊறுகாய் கூட போதும், துவையல் இருந்தாலும் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.